ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ரெயின் லில்லி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். இந்த ரெயின் லில்லி கலர் பாருங்கள், அதாவது ஆரஞ்சு கலரில் எல்லோ கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன கப்பு தொட்டியில் ஒரே ஒரு கிழங்கு தனியாக வச்சுருந்தேன். அது போல் வளர்த்தா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சின்ன கப்பு தொட்டியில் மழை வரும்போது நான் கொண்டு போய் மழையில் வச்சுருந்தேன். பூ வந்துருச்சு பாருங்கள், மொட்டு வந்து பூ பூத்துருக்கு. இது வந்து நான் சின்ன கப்பில் எதுக்காக வைக்கிறேன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுங்கள்லேருந்து அந்த கண்ணுலேருந்து பக்கத்தில் கிழங்கெல்லாம் வைக்கும். அதே சமயத்தில் மேலே வந்து பில்லு மாதிரி வரும், முளைக்கும். நிறைய பூ வரும்போது நல்லாயிருக்கும் சின்ன கப்பு தொட்டியில் கூட. அதுக்காக சின்ன கப்பு தொட்டியில் வந்து நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து மணல் சேர்த்திருக்கணும். மணல் சேர்ந்திருக்கும் போது தான் நல்லா வளரும். ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும். மண்புழு, வாழைப்பழத்தோல் தண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து இந்த செடிக்கு வந்து மழைக்கு முன்னாடி வந்து பனானா பீல்ஸ் வாட்டர் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா மழை வந்தவுடனே மழையில் கொண்டு போய் வச்சுட்டேன். மொட்டு வந்து பூ பூத்திருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த ரெயின் லில்லி ஃப்ளவர் பிளான்ட் வந்து வளர்க்கும்போது கொஞ்சம் அகலமான தொட்டியில் வச்சிங்கன்னா நிறைய கிழங்கு வச்சு நிறைய பூ பார்க்கலாம். நீங்கள் அது போல் வச்சுட்டு கூட நீங்கள் சின்ன சின்ன கப்பு தொட்டியில் கூட இது போல் வச்சு அழகு பார்க்கலாம். நான் வந்து 2 விதமாகவும் வச்சுருக்கேன். எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விதவிதமாக கூட பார்க்கலாம். அதாவது பானை மாடல் இருக்குது பாருங்கள், மண் சட்டி இதை போலலாம், அது போலலாம் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். பூவெல்லாம் பூக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் மண் சட்டி வாங்கிட்டு கூட அதில் கூட ரவுண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் டப்பு ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அதில் கூட நீங்கள் வளர்த்து பார்க்கலாம். பூ பூக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டேபிள் ரோஸ் பக்கத்தில் கூட நீங்கள் இந்த ரெயின் லில்லி வைக்கும்போது கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெயின் லில்லி வளர்க்கும்போது கிழங்குல வந்து வளரும்போது கட் பண்ணி வளர்க்கணும். அப்போ தான் நிறைய வந்து முட்டு வைக்கும். அதாவது ஒரு கிழங்கு வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் கிழங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் செடி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடணும். நிறைய வந்து உள்ளேருந்து கண்ணெல்லாம் எழும்பி வரும் உங்களுக்கு ரெயின் லில்லியில். ரெயின் லில்லி எந்த அளவுக்கு வளருதோ அத்தனை பூ வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதாவது மழை வரும்போது நிறைய பூ பார்க்கலாம் நீங்கள். இந்த ரெயின் லில்லிக்கு எப்போவுமே வந்து தண்ணி நல்லா கரெக்டாக ஊற்றணும். நல்லா தண்ணி கீழே இறங்கி வந்துடணும். பாட்டிலேருந்து நிறைய தண்ணி நிற்கக்கூடாது. இது போல் ரெயின் லில்லி பராமரிச்சிங்கன்னா இதே போல் நல்லா பூ பூக்கும். இந்த ரெயின் லில்லி ஃப்ளவர் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.